2023 ஜூலைல இருந்து நினைக்கிறேன் மூடி கிடக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷமா 1.25 வருஷமா மூடி கிடக்குது. இத்தனையும் கோர்ட் வந்து திறந்து நீங்க தலித் மக்களை அழைச்சிட்டு போன்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதிகளோட பிரச்சனையால அங்க போக முடியாம நிக்குது. இத்தனைக்கும் ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கலெக்டரும் எஸ்பியும் வந்து உங்களுக்கு 2 நாள் டைம், திங்கட்கிழமை அன்னைக்கு நாங்க வரும்போது எல்லாரும் ஒத்துழைக்கணும், இல்லைன்னா நாங்களே கோயில் கதை திறந்துட்டு மக்களை அழைச்சிட்டு செல்வோம்னு சொன்னாங்க. நம்பிக்கையோட இந்த தலித் மக்கள் திங்கட்கிழமை வரும்போது கோயிலை இழுத்து சீல் வச்சுட்டாங்க. நீதிமன்றம் திறக்க சொல்லி சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் போட்டா அப்பீலுக்கு கோர்ட்டுக்கு போறாங்க. இப்படி ஒரு மோசமான அரசு இது வரைக்கும் தமிழக வரலாறுல இருந்ததே கிடையாது. ஆனா பேச்சு மட்டும் பாத்தீங்கன்னா வந்து வானத்தையே வில்லா வளைக்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த சும்மா நாம்கியாவாஸ் பேசி என்ன இப்ப விடுதலை சிறுத்தைகளை கேட்டீங்கன்னா நாங்க போராடுறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. எத்தனை போராட்டம் நடத்தணும், எத்தனை கேஸ் போட்டோம். நடைமுறை என்ன சார்? நடைமுறை என்ன? என்டிகே பண்ண வேலையை அவங்க பண்ணிருக்கலாமே. அவங்க பண்ணும்ல. ஆலையினுடைய போராட்டத்தை திரும்ப தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். சீமான் அனௌன்ஸ் பண்றாருல. திமுக கொடுக்குற 2 சீட்டு 4 சீட்டுக்கு வந்து நீங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த போராட்டங்களை கையில் எடுக்க மறுக்கிறீங்க. சொன்னா உங்களுக்கு கோவம் மட்டும் வரும். நிச்சயமா எங்கெல்லாம் தலித் மக்களுக்கான உரிமை மறுக்கப்படுதோ அங்க வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை சீமான் அறிவிக்கணும், என்ன கேட்டா திரும்பவும் அறிவிக்கணும். ஏன்னா சட்டம் அதுக்கு அவங்க பக்கம் தான் நிக்குது. அப்பட்டமான ஒரு சட்ட விதிமுறையில ஸ்டாலின் கவர்மெண்ட் ஈடுபட்டு இருக்குது. அதனாலதான் 20 மாசம் அது மூடி கிடக்கு. இது அரசுக்கு அவலம் இல்லையா? வெட்க கேடு இல்லையா? 20 மாசம் மூடி கிடக்குதுன்றது உங்களுக்கு வெட்க கேடு இல்லையா? சீமான் சொன்ன பிறகு நீங்க அவசர அவசரமா இந்த முடிவு எடுக்கிறீங்க. இவ்வளவு நாள் ஏன் மூடி கிடந்தது? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு வாரத்துல திறப்புன்றது அளவுகள் கிடையாது. 20 மாசம் மூடி கிடந்ததுல இது வெட்க கேடு இல்லையா உங்களுக்கு? பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு. நினைச்சு பார்க்கும்போது ரத்தம் கொதிக்கல. இன்னைக்கு தலித் மக்களை ஒரு கோயிலுக்குள்ள நுழைய மாட்டேன்னு ஒருத்தன் அவன் பிரைவேட் கோயில இருந்தா கூட அதை சொல்லக்கூடாது. தெரியல உங்களுக்கு? ஈவன் இஃப் இட் இஸ் அ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி யூ கேனாட் சே ஐ won't allow Dalits. Immediate arrest, cognizable offense.